மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஒரு முக்கியமான கேஸ்லாம் நம்மளுடைய ஜிஎஸ்டி துறை சார்ந்த முக்கியமான கேஸ் த ஆம்பூர் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸர். இதுல நடந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு முக்கியமான அப்டேட்டா எடுத்துக்க போறோம். ஆர்டர் ஃபார் 2024-25 ஃபைனான்சியல் இயர்க்கான ஆர்டர் இந்த 2/4/2026 அப்போ இஷ்யூ பண்ணப்பட்ட ஆர்டர் தான் இங்க சேலஞ்ச் பண்ணிருக்கு. ராங்ஃபுல் அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். பெட்டிஷனர் என்ன பண்ணிருக்காரு, இதை நாங்க ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதை கன்சிடர் பண்ணாம இங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. ரிப்ளைல முக்கியமா என்ன கிளாரிஃபை பண்ணிருக்காருன்னா பெட்டிஷனர், இந்த ஐடிசி வாஸ் நாட் யூட்டிலைஸ்ட். இந்த ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணல, ஐடிசி அப்படியே அவைலபிளாவே இருக்கு. அண்ட் ஹஸ் பின் ரிவர்ஸ்ட் அண்ட் ஹட் பின் ரிவர்ஸ்ட் இன் த சேம் குவார்டர். அதே குவார்டர்ல அதை ரிவர்ஸும் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம முக்கியமான ரெலவெண்ட் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய செக்ஷன் 50 இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டிலேடு பேமெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும், அதுல முக்கியமான சப்செக்ஷன் 50ல சப்செக்ஷன் 3ல வரக்கூடிய முக்கியமான இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃபார் தி ஐடிசி அன்யூட்டிலைஸ்டு. ஸோ அதற்கான செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். அதுவும் பர்டிகுலரா ரெட் வித் ரூல் 88 கேபிட்டல் பி இந்த செக்மெண்ட்டை தான் நம்ம இதை முக்கியமான ரெஃபரன்ஸ் பாயிண்டா பார்க்குறோம். ஸோ டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் 100% பெனல்டி வாஸ் எரோனியஸ்லி இம்போஸ்ட். ஸோ தவறுதலா அந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா 100% இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பெனல்ட்டியும் போட்டிருக்காங்க. ஸோ கோர்ட்டோட டெசிஷன் டேக்அவே என்னவா இருக்குன்னா, இந்த இம்ப்யூண்ட் ஆர்டர் இட் செல்ஃப் ரெக்கார்டட் 30, ஏன்னா அந்த ஆர்டர்லேயே சொல்லி இருக்கிறாங்க வேற இவங்க வந்து இது ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் தி ஐடிசி ஹட் பீன் ரிவர்ஸ்ட் அண்ட் தி அமௌண்ட் பெய்டு எக்ஸீடட் த டிமாண்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க எவ்வளவு டிமாண்ட் டாக்ஸ் டிமாண்ட் போட்டாங்களோ அதை விட அந்த ரிவர்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கு. த ஆர்டர் ஃபெயில் டு கிளியர்லி ஷோ how the tax liability was computed. ஆர்டர்ல தெளிவாவே இந்த டாக்ஸ் லைபிலிட்டி சொல்லப்படலை அப்படின்னும், முக்கியமா இந்த இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3 ரெட் வித் ரூல் 88B அகைன்ஸ்ட் சப் ரூல் 3 அப்ளைஸ் ஒன்லி வேர் ஐடிசி இஸ் அவைல்ட் அண்ட் யூட்டிலைஸ்டு தான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஐடிசி நாட் ஓன்லி அவைல்டு ஆல்சோ யூட்டிலைஸ்டா இருந்தா மட்டும்தான் இயர் இட் அப்பியர் ஐடிசி வாஸ் நாட் யூட்டிலைஸ்ட். இங்க வந்து நம்ம ஐடிசி அவைல் தான் பண்ணியிருக்கோம், யூட்டிலைஸ் செய்யப்படவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. டிஸ்பைட் த ரிவர்சல், அப்படி நாம கண்டுபிடிச்சு அவைல் பண்ணி அப்படியே அவைல் பண்ணி கேரி ஓவர் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அது ஒரு வித்தின் 2-3 monthsல நம்ம வித்தின் த எண்ட் ஆஃப் தி குவார்டர் நம்ம அந்த ஐடிசியை ரிவர்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ 100% பெனால்டி வாஸ் ஸ்டில் இம்போஸ்ட் அந்த டாக்ஸ் டிமாண்ட். அப்படி இருக்கும் பட்சத்திலையும் 100% பெனால்டி அங்க நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்கன்சிஸ்டன்ட், திஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபேக்ட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அப்படின்றது கோர்ட் ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுது. இதை ஒரு நம்ப தகுந்த வகையில இல்லை அப்படின்றது. ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு ப்ரொவிஷனை பத்தி இங்க சொல்றாங்க. செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3யும் அந்த ரூல் 88B அண்ட் சப் ரூல் 3 அப்படின்றது சொல்றாங்க. இந்த செக்ஷன் 50ல அந்த சப்செக்ஷன் 3 வந்து நமக்கு 5/7/2022 இருந்து இந்த பினான்ஸ் ஆக்ட் 2022ல இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் ப்ரொவிஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இங்க. where the input tax credit has been wrongly availed and utilized. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், and utilized. It's not only availed and utilized. The person shall pay interest on such input tax credit wrongly availed and utilized at such rate not exceeding 24% as may be notified by the government on the recommendations of the council, and the interest shall be calculated in such manner as may be prescribed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சப்செக்ஷன் சொல்ல வர்றது என்னன்னா, அவைல்டு அண்ட் யூட்டிலைஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அவைல்டுன்றது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல உங்களுக்கு போஸ்ட் ஆயிருச்சுனாலே அவைல்டுன்னு அர்த்தம். 3Bல 4A3ன்ற இடத்துல 4A5ல நம்ம ஆல் அதர் ஐடிஸ்ல அவைல் பண்ணிட்டோம்னாலே அவைல்டு. பட் யூட்டிலைஸ்டுன்னு எப்போ வரும்னா, ஆஃப்செட் ஆயிருந்ததுன்னா அகெயின்ஸ்ட் த லைபிலிட்டி ஆஃப் தி கன்சர்ன் டாக்ஸ் பீரியட் ஆஃப் தி மந்த், அது ஆஃப்செட் ஆயிருந்தா மட்டும்தான் அதை வந்து யூட்டிலைஸ்ட் அப்படின்றத நம்ம இந்த சட்டம் சொல்ல வருதுங்க. ரூல் 88B என்ன எதை பத்தி பேசியிருக்குன்னா, இந்த மேனர் ஆஃப் கால்குலேட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆன் தி டிலேட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் பத்தி சொல்லியிருக்கு. இதுவும் நம்ம இந்த 5/7/2022 அப்போ இந்த 50 சப்செக்ஷன் 3 வந்தப்பதான் இந்த ரூலும் நமக்கு வருகிறது.
அது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் வேர் இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஆன் அமௌண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ராங்லி அவைல்டு அண்ட் யூட்டிலைஸ்ட், அதான் ரொம்ப முக்கியம், இன் அக்கர்டன்ஸ் வித் சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 50. ஸோ இந்த 50 சப்செக்ஷன் 3க்கு ரெட் வித் ரூல் 88B அப்படின்றது உங்களுக்கு சட்டத்துல என்ன சொல்லியிருக்குன்றத அந்த வேர்டிங்ஸை வெர்பாட்டிமா அப்படியே நான் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தைகளில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னா, wrongly availed and utilized, the interest shall be calculated on the amount of credit wrongly availed and utilized தான் சொல்றாங்க for the period starting from the date of utilization of such wrong availed. So இதுல 2-3 விஷயங்களே, for example, just imagine a situation by April 2005 I have availed wrongly ன்னு வச்சுக்கோங்க, சரியா? availed wrongly. In that case my wrong availed ITC வந்து ஒரு 1 lakh rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் மை டோட்டல் இன்புட் கிரெடிட் கேரிட் ஓவர் ஃபார் மந்த் இஸ் 3 lakh rupeesன்னு வச்சுக்கோங்க. 3 lakh rupeesன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் அந்த 3 lakh rupees அப்படியே கேரி ஓவர் ஆயிட்டு இருக்கு. பட் மை ராங் அவைல்மெண்ட் எவ்வளோன்னா 1 lakh rupees தான் அந்த ஐடிசி கிரெடிட். ஸோ பை ஜூலை நான் என்ன பண்றேன், பை ஜூலை என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த 3 lakh அப்படியே ஏப்ரல் மே ஜூன் அவைல் ஆயிட்டே இருக்கு. பை ஜூலை என்ன ஆகுதுன்னா, என்னுடைய இன்புட் கிரெடிட் வந்து 50,000 ஆயிருது, கிரெடிட் கேரி ஓவர் ஆகுறது. அது வரைக்குமே நான் அந்த அன்அவைல்டு விஷயத்த ராங் அவைல்டு விஷயத்த நான் ரிவர்ஸ் பண்ணாம வச்சிருக்கேன். ஜூலைல 1 lakh நான் எடுத்திருக்கேன், ஜூலைல 1 lakh அவைல் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டல் எனக்கு ஐடிசி அவைலபிளா இருக்கிறது 3 lakh rupees ஆயிருக்கு. அந்த இது வந்து ஏப்ரல் மே ஜூன் 3 மாசமா அப்படியே எனக்கு 3 lakh rupees கேரி ஓவர் ஆயிட்டு இருக்கு. பட் 4th மந்த் ஜூலை ஆகுது, என்ன ஆகுதுன்னா, எனக்கு நிறைய லயபிலிட்டி வருது, அதனால ஆப்செட் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு நெட் கிரெடிட் கேரி ஃபார்வர்ட் 50,000 இருக்கு. ஸ்டில் நான் என்ன பண்றேன், அந்த மாசமும் நான் அதை ரிவர்ஸ் பண்ணாம கேரி பண்ணால்தான், இப்ப இதே நான் அதே ஜூலை மாசமே கண்டுபிடிச்சு என் விஷயத்த ராங் ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் வரப்போறது இல்லை. ஏன்னா என்னுடைய டோட்டல் ஐடிசி கேரிட் ஓவர் 3 லட்சமா இருந்தது. அதுதான் இங்க முக்கியமா சொல்றாங்க. அதாவது the period starting from the date of utilization of such wrongly availed input tax credit till the date of reversal of such credit. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நான் ஏப்ரல் மாசம் அவைல் பண்ணேன், ஜூலை மாசம் தான் ரிவர்ஸ் பண்றேன். அப்ப அந்த 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருமானா, அதுக்கு தான் ஆரம்பத்திலே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஆன் தி ராங்லி அவைல்ட் அண்ட் யூட்டிலைஸ்ட்னு சொல்றோம். ஐ ஹவ் நாட் யூட்டிலைஸ்ட். இப்ப இதே இன்னொரு சினாரியோ இருக்கு, நான் ஜூலைல ரிவர்ஸ் பண்றதுக்கு பதில் ஆகஸ்ட்ல ரிவர்ஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா, எனக்கு 50,000 மட்டும்தான் நான் அதுல கேரி ஓவர் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்னுடைய மற்ற கிரெடிட்டும் எனக்கு யூட்டிலைஸ் ஆயிட்டு, இந்த ராங்கா அவைல் பண்ண கிரெடிட்லயும் ஒரு 50,000 யூட்டிலைஸ் ஆயிட்டு, நெட்டா எனக்கு 50,000 தான் கேரி ஓவர் ஆகுது. அப்ப அந்த நெட் 50,000க்கு தான் 1 month, ஏன்னா நான் ஆகஸ்ட்ல தான் ரிவர்ஸ் பண்றேன் அப்படின்னா, அப்ப நெட் அந்த 50,000க்கு 1 monthக்கான இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்க புரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஸோ என்னுடைய ஐடிசி ராங்கா அவைல் பண்ணது டோட்டலாவே கேரி பண்ணி போயிட்டு நான் அதை யூட்டிலைஸ் பண்ணாமலேயே ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா நோ இன்ட்ரெஸ்ட். ஆனா பார்ஷியலி யூட்டிலைஸ்டு, பார்ஷியலி அவைல்டு இருக்கு அப்படின்னா, பார்ஷியலா எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ண தேதியில இருந்து, இப்ப இங்க ஜூலைல யூட்டிலைஸ் பண்ணிருக்கேன், அப்ப ஜூலைல இருந்து தான் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வரும் அப்படின்றது தான் இந்த செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3யும் ரூல் 88Bயும் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்கிறது.